அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் அது விசுவாசிக்கும், சகலத்தையும் அது நம்பும், சகலத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் பல விதமான காரியங்களை சொன்னாலும் ஆனால் பைபிளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அன்பு ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது என்ன பண்ணுமா, சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 4 விதமான அன்பை நம்ம பார்க்கலாம். முதலாவது தாயினுடைய அன்பு. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தாயினுடைய அன்பு, 2வது தகப்பனுடைய அன்பு, 3வது சகோதர அன்பு, 4வது மனைவியினுடைய அன்பு, 5வது சீஷர்களுடைய அன்பு, கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய அன்பு. பார்க்கலாமா? கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என சொல்ல கேட்டேன். ஆகையால் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். ரெபெக்காள் யார்? அவங்க ஈசாக்கினுடைய மனைவி. ரெபெக்காள் என்று சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அழகு சௌந்தரியமுள்ள ஒரு பெண், புத்திசாலியான ஒரு பெண் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. அந்த புத்திசாலி உள்ள அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. மூத்த பையன் பேர் ஏசா, இளைய மகன் பேர் யாக்கோபு. தகப்பன் என்ன பண்ணுறாரு, தன் பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு, சித்தம் வைக்கிறாரு, நினைக்கிறாரு. அப்போ தகப்பன் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்னா தகப்பனுடைய மனசு என்ன பண்ணணும், முதலாவது குளிர பண்ணணும். தகப்பனுடைய மனசு என்ன பண்ணணும், குளிர பண்ணணும். யாரும் இங்கே சிரிக்கிறதுக்கு வராதிங்க தயவுசெய்து. நான் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை, நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். நான் அங்கே போனால் கூட அங்கே மேலே கட்டுறோம் அப்படி தான் சொல்லுவேன். யாரும் சிரிச்சானா நான் திட்டிடுவேன். சிரிக்கிறதுக்கு வேறு இடம் இருக்குது. நான் வெளியில் இருந்தால் என்கிட்ட பேசுங்க, சிரிங்க. இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் அழைத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய மனசு குளிரும்படியா, என் இருதயம் குளிரும்படியா எனக்கு என்ன பண்ணுற, உணவு சமைத்து கொண்டு வான்னு சொல்லிட்டு ஏசாவை பார்த்து அவர் சொல்கிறாரு. ஏசா என்ன பண்ணுறாரு, வனாந்தரத்துக்கு போகிறாரு. ஒரு வில் வித்தையில் வேட்டையில் அவர் என்ன பண்ணுறாரு, மிக சிறந்த ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பாவுக்கு வேட்டையாடு கொண்டு வரும்படியா மானோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்கையோ எடுத்துகிட்டு வரதுக்கு அவர் போகிறாரு. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ரெபேக்கா சின்ன பையனை அழகாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற, நீ போயிட்டு ஆட்டு தொழுத்தில் போயிட்டு 2 வெள்ளாட்டு குட்டி நீ என்ன பண்ணுற எடுத்துக்கொண்டு வா, அதை உன் தகப்பன் விரும்பும்படியான ருசியுள்ள பதார்த்தங்களாக நான் என்ன பண்ண உனக்கு சமைத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் போயிட்டு வெள்ளாட்டு குட்டி எடுத்துகிட்டு வராரு. ஆனால் இவருக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பயம் இருக்குது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய மூத்த மகன், தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு இந்த விஷயம் எப்படியாவது தெரியும். அவனை என்ன பண்ணுவான், நான் கொல்லுவதற்கு வகை தேடுவானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நினச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாசிங்க ஐயா 9:10 ஐயா. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தான் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றான். ஸ்தோத்திரம். அப்போ தாயாகிய ரெபெக்காள் என்ன சொல்லியிருக்கணும், 2 பிள்ளைங்களை கூட்டியிருக்கணும். 2 பிள்ளைகளை கூட்டி தன் தகப்பன் இடத்துல கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இருதயத்தில் யாக்கோபை நேசித்து ஏசாவை அவங்க என்ன பண்ணுறாங்க,
வெறுத்தார்கள். தாயுடைய அன்பு இந்த இடத்துல என்ன ஆகுது? மாறுகிறது. இந்த இடத்துல என்ன ஆகுது? மாறுகிறது. 2 பிள்ளைங்களை அவங்க நேசித்து இருக்கணும். ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளைய என்ன பண்ணாங்க? அவங்க வெறுத்தாங்க. தந்திரமா அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வழி என்ன பண்றாங்க? இவங்களே சொல்றாங்க, உருவாக்குறாங்க. ஒருவேளை சகோதரன் தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு பெரியவங்க, நீ இதை தப்பு பண்றப்பா, நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இவங்க அவனுக்கு ஒரு புத்திமதியில சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? கூப்பிட்டு 2 பேருக்கு விரோதமா, ஒருத்தனுக்கு விரோதமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியா செய்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? யாக்கோபு போகிறாரு, ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வராரு, சமைக்கிறாங்க, தன் தகப்பன் இடத்துல கொடுத்து ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? பெற்றுக்கொள்கிறார்கள். தாயினுடைய அன்பு மாறாதது. தாயினுடைய அன்பு மாறாதது. எதையும் அது என்ன பண்ணும்? சகிக்கும். எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்காக என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் செய்யும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது? தாயுடைய அன்பு மாறுகிறது. தாயினுடைய அன்பு மாறுகிறது. அவங்க ஏசாவுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணுறாங்க? யாக்கோபுக்கு உடுத்தி, அவனுக்கு ரோமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, இந்த முடியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, ஆட்டுத்தோல் என்ன பண்ணுறாங்க? போர்த்து அவனை அப்படியே போயிட்டு ஈசாக்கு இடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வழியை இவங்களை உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அப்போ அது அந்த காரியம் தேவனுக்கு சித்தமான காரியமா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணல? இவங்க யோசிக்கல. அந்த இடத்துல என்ன பண்ணல? இவங்க யோசிக்கல. தன்னோட சுய விருப்பத்தின்படி என்ன பண்ணாங்க? எடுத்துன்னு போயிட்டு ஆசீர்வாதத்தை ஒருத்தனுக்கு வஞ்சித்து இன்னொருத்தனுக்கு அவங்க கொடுத்துறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாயினுடைய அன்பு இந்த இடத்துல என்ன ஆகுது? மாறுகிறது. தாயினுடைய அன்பு மாறுகிறது. அல்லேலூயா. மாறி வரும் உலகில் மாறாத அன்பு இயேசுடைய அன்பு என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது நம்ம பார்க்கும்போது தகப்பனுடைய அன்பு. 2வது யாருடைய அன்பை பார்க்க போகிறோம்? தகப்பனுடைய அன்பு. அந்த யாக்கோபு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கினாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த தேசத்தை விட்டு தன்னுடைய மாமன் இருக்கிற லாபான் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு அவர் போயிட்டு 21 வருஷம் அங்கே என்ன பண்ணுறாரு? அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிறார். மேய்த்து கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு? லேயால், ராகேல், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுற? ஆசீர்வாதம்லாம் பெற்றுட்டு திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு? வராரு. வரும்போது தாம் துரோகம் செய்ததான ஏசா என்ன பண்ணுற? இவருக்கு எதிர்கொண்டு வரும்போது அவனுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருந்தது. தன்னுடைய அண்ணனை, தன்னுடைய சகோதரனை நம்ம வஞ்சித்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுட்டோமே, ஒருவேளை நம்முடைய சகோதரன் நம்ம கொன்று போயிடுவான் அப்படின்னா. ஆனால் ஏசா என்ன பண்ணல? அவனை கொன்று போடவில்லை. அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டான். அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டான். 2வது தகப்பனுடைய அன்பை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 16:5. 16:5 ஐயா. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். ஸ்தோத்திரம். அருமையா தீர்க்கதரிசி சாமுவேல் வராரு. அவர் வந்து சவுலுடைய ஆட்சியில் சவுலுடைய ராஜ்யபாரம் சரியில்லை, சவுல் சரியில்லைன்னு சொல்லிட்டு சவுலை ராஜ்யபாரத்தில் தேவன் தள்ளிவிடும் பொழுது புதிதாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க முடியாம என்ன பண்ணுறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அந்த தாவீதுடைய தகப்பன் ஈசா இடத்துல அவங்க வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ எழுந்து அந்த தேசத்துக்கு போ, நான் சொல்லுகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நீ தெரிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஈசா இடத்துல வரும்போது அந்த ஈசாவை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய குமாரர்களை என்னிடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்க. உங்களுடைய குமாரர்கள் இடத்துல கொண்டு வாங்க. 5:6 வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன்,
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். 8 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்கணும், இந்த 8 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அந்த தீர்க்கதரிசன இடத்துல நிற்க வச்சிருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, ஒரு பிள்ளைய மறைச்சிட்டார். என்ன பண்ணார், ஒரு பிள்ளைய மறைச்சிட்டாரு. 7 பிள்ளைங்க வராங்க. முதலாவது எலியாப்பு வராரு. எலியாப்பு என்ன பண்ணார், நல்லா உயரமா நல்லா சௌந்தரியமா இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஒருவேளை இவராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை தைல குப்பி எடுத்து தலையில் அபிஷேகம் பண்ண முடியாது வராரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை அபிஷேகம் பண்ணாதே, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியும் முகத்தை என்ன பண்ணாத, நீ பார்க்காத, நீ பார்க்கிற விதமா நான் பார்க்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எலியாப்பு என்ன பண்ணாரு, புறக்கணித்து தள்ளினாங்க. 2வது, அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அப்போ 7 குமாரர்கள் ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசனத்தில் கொண்டு வந்த உடனே ஒவ்வொருத்தரையும் நிற்க வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்றாரு, ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுறாரு. கடைசியா 11 வாசிங்கய்யா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் திட்டவட்டமாய் சொன்னார். அந்த கடைசியா இருக்கிற 8வது பிள்ளையை தான் என்ன பண்ண போறான், அவனை அபிஷேகம் பண்ண போறேன்னு தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, ஆண்டவர் தெளிவா சொன்னதுனால அவர் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா இருந்தார். ஆனா அந்த கடைசி பிள்ளையாக தாவீது எங்க இருக்கிறாருங்க, அவரு ஆடு மேய்ச்சி கொண்டிருக்காரு. ஆஃபீஸில் இருந்தாரா அவர், இல்லை. ஏதாவது வெளியில் மிலிட்ரியில் இருந்தாரா, இல்லை. இவங்க அண்ணன்லாம் மிலிட்ரியில் இருந்தாங்க, இராணுவத்தில் இருந்தாங்க. இவங்க அண்ணன் எல்லாமே என்ன பண்ணாங்க, இராணுவத்தில் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கடைசி பிள்ளை, அவனுக்கு படிப்பறிவு இல்லை, படிக்க வைக்கலாங்க அப்பா. என்ன பண்ணுறாரு, புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலவரம், ஒதுக்கி தள்ளப்பட்டதான ஒரு நிலவரம், எல்லாரையும் கைவிடப்பட்டதான ஒரு நிலவரம். ஆடுகளோடு சேர்ந்து அவன் என்ன பண்ணான், தன்னை அவன் ஆடுகளோடு கூட சேர்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தள்ளப்பட்டதான நிலவரத்தில் இருக்கிறதான ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார், மகனே வா, நீ ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறியா, உன்னதான்பா நான் தெரிந்து கொண்டேன், உன்னதான் நான் தெரிந்து கொண்டேன். இராணுவத்தில் இருக்கிற அந்த எலியாப்பையும் அபினதாப்பையும் நான் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா சௌந்தரியமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மனுஷனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சி ஆண்டவர் பார்க்கல. அந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, 12வது வசனத்தை பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். சகோதரர் இவங்களை என்ன பண்ணல, மதிக்கல. தகப்பன் என்ன பண்ணல, இவனை மதிக்கல, ஒதுக்கி புறம்பே தள்ளிட்டாங்க. ஒதுக்கி புறம்பே தள்ளினாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கையில அநேகர் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். உறவினர்கள் மத்தியில நம் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது தள்ளப்பட்டதான உங்களை என்னையும் தான் என்ன பண்றார், ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாதிரும், நீரம்பி வழியும் பாத்திரமாய் நீரப்பிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தகப்பன் புறம்பே தள்ளினார், சகோதரர்கள் மறந்து போனார்கள். சமுதாயத்தில் தள்ளப்பட்ட நிலவரம், ஆடுகளோடு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததான தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நிலவரங்கள் இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலவரங்கள் நமக்கு இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நம்ம ஒரு ஆளாவே நினைக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு ஆளாவே நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பெரிய ஆள்லாம் வேணாம், அவருக்கு பெரிய பெரிய ஆள்லாம் வேணாம். தள்ளப்பட்ட நிலவரத்தில், ஒதுக்கப்பட்ட நிலவரத்தில், யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலவரத்தில், ஒரு துக்கத்தோடு ஒரு பாரத்தோடு இருக்கிறதான உங்களையும் என்னையும் தான் என்ன பண்ற ஆண்டவரை தேடி வராருங்க. நம்மளை தான் ஆண்டவர் தேடி வராரு. சந்தோஷமா இருக்கிறவனுக்கு, பணக்காரனுக்கு எல்லாமே இருக்கும். அன்புக்காக ஏங்கி, பாசத்துக்காக ஏங்கி, குடும்பத்தில் நிலவரத்தில் தள்ளப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் சகோதரரையும் சகோதரையும் தேடி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனுடைய அன்பு இந்த இடத்துல என்னாச்சு? தணிந்து போனது, மாறி போனது. கர்த்தருடைய அன்பு இந்த இடத்துல மாறவே இல்லை. கர்த்தருடைய அன்பு மாறல. ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன பண்றான்? சகோதர அன்பு நம்ம பார்க்கலாம். சகோதரருடைய அன்பு எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏங்க, காயின் நிலத்துல கனிகளை சிலவற்றை கொண்டு வந்தார். ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கல? ஏன் ஆசீர்வதிக்கல? சிலவற்றை கொண்டு வந்தார்ல, கனிகள் சிலவற்றை காய்கள்லாம் எடுத்துன்னு வந்தாரு. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? ஏன்பா ஆசீர்வதிக்கல? முதல் தரமானது என்ன பண்ணல, அவங்க கொண்டு வரல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு முதல் தரமா எதை கொடுக்குறாரு, அதை என்ன பண்ண, பெஸ்டா கொடுக்குறத கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு மரம் நடுறோம், ஒரு தென்னை மரம்னு வச்சுங்க, முதல் வர கோலை என்ன பண்ண ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு வாழை மரம் நடுறோம், அதுக்கு முதல் வர அந்த வாழை கோலை என்ன பண்ண ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல் தரமானதை யாருக்கு கொடுக்கணும்? அது கர்த்தருடையது. முதல் தரமானது யாருடையது? அது கர்த்தருடையது. ஜனங்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்ணாங்க? தசம பாகம் செலுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நாம் வாசிக்கும் போது வற்றலும் எல்லாவற்றையும், கடுகு, மிளகு, தானியங்கள், கோதுமை, இப்படி சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? தசமாக செலுத்தினாங்க. ஒரு சில சபைகளை நம்ம பார்க்கும்போது கைப்பிடி அரிசி எடுத்து வைப்பாங்க, தெரியுமா? புடி அரிசி. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு புடி அரிசி என்ன பண்ணுவாங்க? முதலாவது ஆண்டவருக்கு எடுத்து வைப்பாங்க. அது கடைசி என்ன பண்ணுவாங்க? தசமபாகம் அவங்க கொடுக்கும்போது அந்த கைப்பிடி அரிசி எடுத்துன்னு வந்து கர்த்தருக்கு செலுத்துவாங்க. அது நேர்த்தியான காணிக்கை. அது நேர்த்தியான காணிக்கை. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் நம்ம சாப்பிட்றதுக்கு யார் தர்றது? ஆகாரத்தை ஆண்டவர் தரார். அப்படி என்ன பண்ணோம்? அந்த கர்த்தருக்கு என்று நம்ம மிகவும் கவனமாய் கர்த்தருக்கு அதை என்ன பண்ணோம்? செலுத்தணும், கொடுக்கணும். நம்ம கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம இனஜன பந்துக்கள் நம்ம என்ன பண்ணுவார்? நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். சாரிபாத் விதையினுடைய வீட்டில் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரே ஒரு பிள்ளைக்கு அதை செஞ்சு சாப்பிட்டு என்ன பண்ண முடியும்? வாழறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அந்த தேசம் முழுவதும் பஞ்சம். அந்த கொஞ்சம் மாவை எடுத்து அவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு சாகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? எலியா போயிட்டு 2 அடை செஞ்சு, அந்த 2 அடையில் என்ன பண்ணுற? சின்ன அடை எனக்கு முதலாவது கொண்டு வா. நம்ம என்ன பண்ணியிருப்போம்?
இப்போ நம்மக்கிட்ட வந்து ஊழியக்காரர் வராரு, வந்துட்டு சிஸ்டர் பசி எடுக்குது, என்ன இருக்குது வீட்டில்? ஐயா கொஞ்சம் மாவு தான் இருக்குது ஐயா, ஒரு 2 தோசை செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கிறேன், நீங்கள் வேறு அந்த நேரத்தில் வந்துட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேங்க. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, குறைவு இல்லை. குறைவு ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் வைக்கல. அப்போ அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கும்படியா அந்த இடத்துல என்ன பண்ணார் ஆண்டவர்? குறைவான ஒரு காரியத்தை வச்சாரு. அந்த 2 அடையில சின்ன அடையை பண்ணி என்ன பண்ணாங்க, எடுத்து போய் கொடுத்தாங்க. அதை ஆசீர்வதிக்கும் போது அப்பமும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், தேசத்தை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபேலம் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அங்கீகரித்தார். நம்ம கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டதாக காணிக்கையாக காணப்படணும். கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு தசமபாகம் அது காணப்படணும். நிறை குறை மனசோட ஆண்டவர் கொடுக்காதீங்க. கர்த்தர் நிறைவான மனசோட அந்த ஏழை விதவை என்ன பண்ணாங்க? நிறைவான மனசோடு கொடுத்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதான கொஞ்சம் காணிக்கையா இல்லை கொஞ்சம் தசமபாகமா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தரை நம்ம செய்யறோமா, நிறைவான மனசோடு அதை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். காய் அதை தான் பண்ணான். அவனை பண்ணான், நிறைய செழுமையான காய்கனிகள் இருந்திருக்கும், அதெல்லாம் என்ன பண்ண எடுத்து தனியாக வச்சுட்டான். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சொத்தடிச்ச கத்திரிக்காய் இருக்கும் தெரியுமா? சொத்தடிச்ச வெண்டைக்காய் இருக்கும் தெரியுமா? என்ன பண்ணுவாங்க, நல்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் அறுத்து என்ன பண்ணுவாங்க, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஏற்றிடுவாங்க. இந்த சொத்தடிச்ச வெண்டைக்காயும் சொத்தடிச்ச கத்திரிக்காய் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடையில் எடுத்துக்கின்னு அப்படியே விற்றுன்னு வருவாங்க. அப்போ நம்ம சொத்தையான ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. நசல் கொண்டதான காரியங்களை தேவனுக்கு நம்ம செலுத்தக்கூடாது. அப்போ காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கீகரிக்கவில்லை. வாசியுங்கள், காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினை மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன்பா எரிச்சல் வந்தது? உன் முகநாடி ஏன்பா வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாத இருந்தினா உன்னுடைய வீட்டினுடைய வாசற்படியில் பாவம் என்ன பண்ணுமா, படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் சகோதரனாக ஆபேலோடு பேசினான். வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். சகோதரன் தானப்பா, கூட பிறந்த சகோதரன் தானே. ஆண்டவர் அங்கீகரிக்கலையே, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், நசல் கொண்டதை உமக்கு நான் காணிக்க படைக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் நான் மன்னிப்பு கேட்டு முதல் தரமானது ஆண்டவர் கொடுத்திருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, மன்னிச்சுட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். ஆசீர்வதிக்கலைன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆபேல் என்ன பண்ணாம கொலை செய்யற அளவுக்கு என்ன ஆச்சு, அந்த கோபம் வந்தது. அந்த சகோதரருடைய அன்பு இந்த இடத்துல என்ன ஆச்சு, தணிந்து போனது, மாறி போனது. இந்த நாட்களில் தன்னுடைய சொந்த சகோதரனை மன்னிக்கிற சகோதரர்கள் சகோதரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருவேளை சகோதரன் தவறு பண்ணிட்டாலோ இல்லை சகோதரி தவறு பண்ணிட்டாலோ என்ன பண்ணாம மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற அன்பு தான் தேவனுடைய அன்பு. அது பழி வாங்குகிற அன்பு அல்ல, அது கொலை செய்கிற அன்பு அல்ல, அது பழி வாங்கும் நோக்கத்தோடு காணப்படுகிற ஒரு அன்பு அல்ல. அது பிசாசுனுடைய அன்பு. பழி வாங்குகிற எண்ணம் வருதுன்னா அதுனா அது பிசாசுனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு எப்படி காணப்படணும், அது இரக்கத்தினுடைய அன்பு, அது மன்னிக்கிற அன்பு, அது ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு, அது அரவணைக்கிற அன்பு, நம்மை தாங்கிக் கொள்ளுகிற அன்பு, கொடுக்கிற அன்பு, எல்லாவற்றையும் செய்கிற ஒரு அன்பு, அது தேவனுடைய அன்பு. அப்போ காயினை என்ன பண்ணான், ஆபேல் என்ன பண்ணான், காயில கொலை செய்து போட்டான். சகோதரருடைய அன்பு இந்த இடத்துல மாறி போகுது, தனித்து போகுது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அதிகாரம்
2:3 யாக்கோபுடைய சந்ததி வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரர் உடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பான் என்னும் மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாக நேசித்து பல வர்ணமான அங்கே என்ன பண்ணார்? அவர் செய்வித்தார். வாசிமா. அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். சகோதரன் தானப்பா, சின்ன பையன் தானே, அப்பா நேசித்தானே, சின்ன பையனுக்கு கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. என்ன பண்ண முடியல இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சின்ன ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் தகப்பன் அன்பு அதிகமாக செலுத்துறன்னு சொல்லிட்டுனா இவங்களுக்குள்ள ஒரு பகை உண்டானது, பொறாமை உண்டானது. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தான். நீ என்னப்பா சொப்பனம் பார்க்குற? கர்த்தர் உனக்கு தான் தரிசனம் கொடுப்பாரா? எங்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? சின்ன பையன் தானே நீ, உனக்குன்னா ஒரு தரிசனம், நீனா தரிசனம் பார்த்துட்டா நீனா பெரிய ஆளா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அவனை இன்னும் அதிகமாக என்ன பண்ணாங்க? ரொம்ப அதிகமாக என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். கட்டி கொண்டிருந்தோம், என்னுடைய அரிக்கட்டு உங்கள் அரிக்கட்டுகளை சுற்றி வர்ணங்கி நின்றது என்றான். இது என்னப்பா? அது இவனுடைய அரிக்கட்டு மட்டும் அப்படி நிற்குதான், 11 அரிக்கட்டு என்ன பண்ணது? இவங்களை வணங்கி நின்றது. இன்னும் என்ன ஆச்சு? அவங்களுக்கு கோபம் அதிகமாச்சு. என்னடா அவன் சொப்பனம் பார்த்தான்றான், அரிக்கட்டு வயலில் நிற்கிற அரிக்கட்டு அந்த நெல் தாள் என்ன பண்ண நிற்குது, கோதுமை தாள் நிற்குதுன்றான். நாங்களாம் என்ன பண்ணோன்னு வணங்குறாம. எப்படி இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. யுவரானர் என்ன பண்ண முடியாது. என்ன பண்ணாங்க? அவங்க இன்னும் அதிகமாக அவங்களோட இருதயத்தில் என்னாச்சு? பகை உருவாகி கொண்டே இருந்தது. தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி சொப்பனங்களின் நிமித்தமும் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவன் பேச பேச சொப்பனத்தை சொல்ல என்ன ஆச்சு? அவனுக்கு பகை அதிகமாச்சு. தேவ தரிசனம் ஒரு மனுஷனுக்கு உண்டாச்சு. இவங்க என்ன பண்ணல? தேவனுடைய பார்வையின்படி பார்க்கல, மனுஷன் பார்க்குற விதமாக என்ன பண்ணாங்க? அவனை பார்த்ததுனால மாம்சத்தில் என்ன பண்ணாங்க? அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய சகோதரனுடைய பிற்பாடு எகிப்துக்கு தான் ஒரு பெரிய ராஜாவா வரப்போறான், பெரிய அதிபதியா வரப்போறான்ற தரிசனம் அவங்களுக்கு தெரியாம போச்சு. பாருங்க 19 வசனத்தை வாசிமா. 19 அதுலயே, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லும் வாருங்கள் என்று அவனுடைய சொப்பனங்கள் எப்படி பார்ப்போம் என்று அவனா சொன்னார்கள். 21 வாசிமா. ரூபன் அதை கேட்டு கைக்கு தப்பு வைத்து மனதுள்ளவனாய் கொல்ல வேண்டாம், சிந்தலாகாது, கை வையாமல் வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியில போட்டு விடுங்கள் என்று சொல்லி, அதுல ஒரு சகோதரன் என்ன பண்ண, கொஞ்சம் மனசு இறங்கி அவனை என்ன பண்ணக்கூடாது,
கொல்லாதீங்க, சாகடிக்க வேணாம், அந்த குழியில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழியில் என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. அப்போது எகிப்து தேசத்துலேருந்து ஒரு வியாபாரி வராரு. அவர் இடத்துல என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு அவனை எடுத்து எவ்வளோக்கு வித்துடுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணுறாங்க, வித்துடுறாங்க. குழியில் போட்டாலும் சரி, நீங்கள் காட்டில் தூக்கி போய் தூரமாக போட்டாலும் சரி, எகிப்தில் என்ன அந்த வியாபார இடத்துல வித்தாலும் சரி, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த சித்தம் கொண்டா அதை யாராலுமே தடுக்க முடியாது. முடியுமா, முடியாதா? தேசத்தில் பஞ்சம் வந்தது, இவன் எல்லாம் எங்கே போகிறாங்க, கடைசியா அந்த எகிப்துக்கு தானே பண்ணுறாங்க, போகிறாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா, தேவன் நம்மோடு கூட இருந்தா, நம்ம குழியில் போட்டாலும் சரி, நம்ம புறம்பே தள்ளினாலும் சரி, வனாந்தரமான இடத்துல நம்ம புறம்பே தள்ளினாலும் சரி, தேவன் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டால் அதை ஒரு மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நீர் என்னோடு இருக்கும்போது இந்நாளும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது இந்நாளும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது இந்நாள் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது இந்நாளும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. பாடுவோமா? அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம் தோல்வியே பார்க்க மாட்டோம். நாம் போகிற இடம்லன்னா அது நமக்கு வெற்றி தான். குழியில தூக்கி போட்டாங்க. பார்வோனுடைய அரண்மனையில அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அதிகாரியா என்ன பண்ணாங்க, உயர்த்தி வச்சாங்க. அந்த இடத்துல இன்னொரு சோதனை வருது. மறுபடியும் தூக்கி என்ன பண்றாங்க, ஜெயிலில் போறாங்க. சொப்பனத்தை பார்க்குறான், விடை சொல்றான். ராஜாவுக்கே ஒரு சொப்பனம் வருது, விடை சொல்றான். அந்த தேசத்தினுடைய அதிபதியாக என்ன பண்ணாங்க, ஆண்டவரை மாற்றி வைத்தாரு. சொப்பனக்காரன் தரிசனத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவனை கேவலமா பேசினாங்களோ, சகோதரர்லாம் கேவலமா பேசினாங்களோ, என்ன பண்றாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவனிடத்துல போய் நிற்கிறாங்க. இதை யார் செஞ்சது? கர்த்தர் செய்தார். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை தருவார், ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தை தருவார், ஆனால் அந்த சொப்பனத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார், உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நம் தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். சகோதரருடைய அன்புனாச்சு இந்த இடத்துல தணிந்து போச்சு. சகோதரருடைய அன்புனாச்சு இந்த இடத்துல தணிந்து போச்சு. அடுத்து ஒரு அன்பை நம்ம பார்க்கலாம். மனைவியினுடைய அன்பு. மனைவியினுடைய அன்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிங்கள் நியாயாதிபதிகள் 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தி கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரில் குமாரத்திகளில் ஒருத்தியை ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு மனைவியாக கொள்ள வேண்டும் என்றான். தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன?
உன் சகோதரனின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமலத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு மனைவியாக கொள்ள வேண்டும் என்றான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, காதலுக்கு கண்ணே இல்லை. உண்மையா பொய்யா? அது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஏன்னா எந்த தகுதியுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. என்ன பண்ணுவோம்? கண்மூடித்தனமா நைட்டு பகல என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணை விழுந்து 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 லவ் பண்ணுவான். இந்த பொண்ணு என்ன பண்ணும்? அவனை நான் அப்படியே நம்பும், வேற எதுவுமே நம்பாது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுவார். அவங்க அப்பா என்ன பண்ணுவார்? கஷ்டப்பட்டு எங்கன்னா 2 ரூபாய் வட்டிக்கு இல்லை 3 ரூபாய் வட்டிக்கு வாங்கி என்ன பண்ணுவார்? ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு கட்டுவார். இவர் என்ன பண்ணுவார்? படிக்க சொன்னால் எங்கே போவார்? ஃப்ரெண்டுங்களோட போய் சுற்றிட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணோம்? காதல் என்று சொல்லப்படுகிறதானே அந்த வலையில் இவர் சிக்கிட்டார். இதெல்லாம் போய் சிக்கிட்டாரு, காதல் என்று சொல்லுகிற வலையில போயிட்டு சிக்கிட்டார். அவரை போய் கூப்பிட்டோன்னா என்ன ஆகும்? அந்த நேரத்தில் சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டார். தூர என்னமே பண்ண மாட்டார். அவர் பொழுது ஒழிஞ்சு பொழுது போனால் என்ன பண்ணுவார்? ஆன என்ன பண்ணுவார்? போகிறது கூட தெரியாமல் அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருப்பார். அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருப்பார். இன்றைய நாட்களில் எத்தனை வாலிபர்கள் தன் தாயினுடைய கஷ்டத்தையும் தன் தகப்பனுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய குடும்பத்தின் நிலவரத்தையும் அறிந்து எத்தனை பெண் பிள்ளைகள் அவங்க ஒழுங்காக இருக்கிறாங்க. நாம் சபையில் சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த காதல் என்று சொல்லப்படுகிறதான இந்த பொதுவான அந்த மாய வலையில சிக்கி எத்தனையோ பெண் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க? அழித்து கொள்ளுகிறார்கள். எவனோ ஒருத்தன் அட்ரஸ் தெரியாதவன் அவனை நம்பி என்ன பண்ணுறாங்க? தன் வாழ்க்கையை விட்டுறாங்க, தன் வாழ்க்கையை அழித்து கொள்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணுவான்? கொஞ்ச காலத்திலேயே அவன் விட்டுட்டு போயிடுவான். இப்படிப்பட்டதான ஒரு மாய வலையில என்ன பண்றாங்க? அநேகர் சிக்கிக் கொள்றாங்க. போதகருடைய வார்த்தையை தள்ளி, தாய் தகப்பனுடைய வார்த்தையை தள்ளி, உற்றார் உறவினர்கள் சகோதரர்களுடைய வார்த்தையை தள்ளி சுயமா என்ன பண்றாங்க? போயிட்டு ஒரு குழியில விழுந்துடுறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மாய வலையில அநேகர் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராக. அவங்க என்ன சொல்றாங்க? விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை என்ன பண்ண? நீ போயிட்டு தெரிந்து கொள்ளாத. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா? அந்நிய தெய்வங்களை வணங்குற ஒரு ஜனதத்தில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? பெண் கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், இயேசுவை சொந்த ரட்சகராக நாம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டோம். அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணு தான் என்ன பண்ணோம்? மகனுக்கு திருமணம் செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனை தான் என்ன பண்ணோம்? பெண்ணுக்கு தெரிந்து கொள்ளணும். அந்நிய ஜனங்களோட என்ன பண்ணக்கூடாது? நம்ம இணைக்கப்படாது இருப்பாயாக, பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய நுகத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கழுத்தை கொடுக்க கூடாது. அந்நிய நுகத்தோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இணைக்கப்படக்கூடாது. அந்த விருத்த சேதமில்லாத அந்த பெலிஸ்திய பெண்ணை அவன் தெரிஞ்சுக்கொண்டு அவன் என்ன பாடுபட்டான் பாருங்க. 14-15 வாசிங்கய்யா. அப்பொழுது அவன் முன்பகுதி வசனம் ஐயா 13 ஐயா. அதே சிம்சன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்லுகிறேன். விருந்து உண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது என்றான். விடுவிக்க கூடாதே போயிட்டு. இப்போ சபையார் நீங்க சொல்ல போறீங்க, அந்த விடுகதைக்கு என்ன பதில்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது, பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்ததுன்னு சொல்லிட்டு சிம்சன் என்ன பண்றாரு? விடுகதையே சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
தேனை பார்க்கிலும், கை தட்டுங்க சிஸ்டர், கை தட்டுங்க. தேனை பார்க்கிலும் மதுரமானது இல்லை, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது எதுவும் இல்லை. அந்த பைபிள் ஸ்டடியில் சொன்ன அந்த இது சிஸ்டர் கரெக்டாக அந்த பதில் சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ அந்த விடுகதையை சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், 30 ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் நான் கொடுப்பேன், நீங்கள் என்ன பண்ணோம் அதை சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த விடுகதையை என்ன பண்ண முடியல, அவங்களால சொல்ல முடியாமல் போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்க தெரியாமல் என்ன பண்ணாங்க, போயிட்டு அந்த தொழிலாளர்கிட்ட கேட்குறாங்க, எப்படியாவது நீ என்ன பண்ணுற அவங்ககிட்ட இருந்து அதை ஆன்சர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வாசிங்க ஐயா, 16:6 ஐயா. அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை சொன்னாய், நீ எனக்காவது விடுவிக்க வேண்டுமே என்று சொன்னால், அதற்கு அவன், என் தாய்க்கு தகப்பனு கூட நான் சொல்லியே உனக்கு அதை விடுவிப்பணும் என்று சொன்னான். 7 நாளும் அழுதுகினே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க அழுதுகினே இருந்தாங்க. எப்படியாவது என்ன பண்ணும் அதுக்கு ஆன்சர் வாங்கி சொல்லிடணும், இல்லைன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தொழிலாளை கொன்று போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருந்தாங்க. அழுது என்ன பண்ணாங்க, உன்னுடைய பலன் எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டு அந்த ரகசியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொண்டார்கள். 7ஆம் நாளிலே அலட்டி கொண்டிருந்தபடியினால அதை அவளுக்கு விடுவித்தான், அதை தன்னுடைய ஜனத்திற்கு விடுகதை விடுவித்தான். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்று சொன்னார்கள். அதற்கு அவன், ஆமென். அப்போ அந்த ஆன்சர் என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு காரியத்தை அவங்க முன்னாடி ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அவனுக்கு பிறந்தது முதல்ல என்ன பண்ணல, முடி அவனுக்கு வெட்டப்படவே இல்லை. அப்படியே நசரேயன ஆகிய இயேசு கிறிஸ்து போல என்ன பண்ணாங்க, அந்த சடெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த பலன் உனக்கு எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெளிலால் கேட்குறாங்க. கேட்டவொடனே அவன் என்ன பண்ணல, சொல்லலை. அவனை எப்படியோ நயம் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த ஆன்சரை தெரிந்து அவனுடைய முடியெல்லாம் என்ன பண்ணாங்க, சிரைத்து அவனை மொட்டை அடிச்சிட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாடி அவனை போய் கட்டி வச்சாங்க. என்ன ஆச்சு, இந்த பனை மரத்தில் அக்னி நாயர் சொல்லுவாங்கள்ல, அந்த 4 நாளை என்ன பண்ணாங்க, கட்டி வச்சாங்க. அந்த ஆணிலாம் பிடிங்கி என்ன பண்ணான், போயிட்டான். இன்னொரு முறை 2-3 முறை அவனை அது மாதிரி சோதனை பண்ணாங்க. அவனுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி எல்லாவற்றும் என்ன பண்ணான், தும்சம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியாக அவனுக்கு இந்த வல்லமை, இந்த பலன் எதனால் வந்ததுன்னு கேட்கும்போது, என் தலையை மொட்டை அடிச்சிட்டா அந்த பலன்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தோன்ற ரகசியத்தை வெளிப்படுத்தினான். பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, மொட்டை அடித்து அவனை எடுத்து போயிட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் கட்டி கண்ணை குருடாக்கி அவனை என்ன பண்ணாங்க, இயந்திர அறைக்கு சொல்லி செக்கிழுக்க சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க, அவன் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு, நான் என்னோடு சேர்ந்து இந்த பெலிஸ்தர் அழிந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த தூண்களை உழுக்கும் போது அந்த பில்டிங்கை இடிஞ்சு மறுத்து போனான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு மனைவியாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அவங்க என்ன பண்ணியிருக்கணும், உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், ரகசியத்தை சொல்ல மாட்டேன், நீ என்னை கொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் ரகசியத்தை நான் கேட்டு உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல என்ன ஆச்சு, அவங்களோட அன்பு தோற்று போனது. இந்த இடத்துல என்ன ஆச்சு, தெளிலாளுடைய அன்பு தோற்று போனது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது தாயினுடைய அன்பை பார்த்தோம், தகப்பனுடைய அன்பு. நான் குறை சொல்லலை, எல்லாவற்றுக்கும் மேலானது தாயினுடைய அன்பு. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாறிட்டாங்க. மனைவியுடைய அன்பு என்ன ஆச்சு, இந்த இடத்துல மாறி போனது, தணிந்து போனது. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சீஷருடைய அன்பை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதுறதுக்கான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54வது வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு
பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவில் உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அடையாளம் கண்டுபிடிச்சு இவரு என்ன பண்ணாரு, அவரோடு கூட இருந்தான்ட்டு சொல்றாங்க. அப்போ சொல்லும் போது இவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் தான். அது அவனுடைய சீஷன் தான் என்ன பண்ணியிருக்கணும், அவரு ஒத்துக்கணும் இருக்கணும். அவர் என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு அவன், ஸ்திரீயே, பாருங்க, அவனை, யார, அவனை அறியேன். அவங்க தான் அவன் சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும், அவர்னாத சொல்லியிருக்கணும். ஸ்திரீயே, இந்த இடத்துல ஸ்திரீன்னு சொல்றாரு மதிப்பா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இவரு அவனை அறியேன். கூடவே இருந்தவர், இயேசு கிறிஸ்து மார்போடு சாய்ந்து இருந்தவர், அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணார பார்த்தவர், 5 அப்பங்கள் 2 மீன் 5000 பேருக்கு அன்றாக இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொடுக்கும் போது மீதம் எடுத்தவர், குருடரின் கண்களை என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து திறந்த போது கூட இருந்த அற்புதத்தை அதிசயத்தை பார்த்தவர், சப்பானிகளை நடக்க செய்யும் போது கூட இருந்து கண்ணார இயேசு கிறிஸ்துனுடைய அதிசயங்களை பார்த்தவர். அவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே, அவனை நான் அறியேன். யாரு, அவனை அறியேன் சொல்றாரு. வாசிங்கள், அடுத்தது வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். நான் இல்லப்பா, அது யாரு, வேற ஒருத்தன், நான் இல்லப்பா. தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர், எல்லாவற்றையும் பார்த்தவர், கர்த்தரோடு சேர்ந்து நடந்தவர், அப்படியே மார்பில் சாய்ந்து கொண்ட ஒரு மனுஷன், கேபா என்று சொல்லப்பட்ட இரும்பு மனுஷன், கற்பாறை போன்றவர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அறியேன். சத்தியத்தை அறிந்து அதை மறுதளிக்கிற ஒரு மனிதனாக அவர் மாறி போனார். நான் அவரை அறியேன் என்று அவர் சொன்னார். வாசிங்க. ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் குவிற்று. ஆண்டவர் அருமையாக சொன்னாருங்க, பேதுருவே, நீ என்னை 3 முறை என்ன பண்ணுவ, சேவல் கோழி கூறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ, மறுதலிப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறினது. கர்த்தருடைய வார்த்தை என்னாச்சு அந்த இடத்துல, அப்படியே நிறைவேறினது. சத்தியத்தை அறிந்த நாம சத்தியத்தின்படி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம ஆண்டவர் எந்தெந்த இடத்துல நம்ம மறுதலித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டத்தின் நடுவில் எழும்பி, நீ கிறிஸ்தவனா, இல்லை நான் கிறிஸ்தவன் இல்லை, ஐயோ கூச்சமா இருக்குது, நான் கிறிஸ்தவன் இல்லை. எல்லா ஜனங்க இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, நீ ஒருத்த மாத்திரம்தான் கிறிஸ்தவனா இருக்கிற. அந்த இடத்துல போயிட்டு நீ கிறிஸ்தவன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஐயோ நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு மறுதலிப்பீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமா வரும். அந்த இடத்துல ஆண்டவரை நீங்க மறுதலிக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரங்கள் வரும், பல சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும். இயேசு கிறிஸ்துவை வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய நடத்தினாலும் நம்முடைய பேச்சினாலும் அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே மறுதலிக்கிற ஒரு மனுஷனாக நம்ம மனுஷியாக நம்ம காணப்படக்கூடாது.